நீங்கள் இதை அவர் சுரேஷ் சொன்ன உடனே நெஞ்சில் வெடிச்சு போகுது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த படத்தோட ப்ரொஜெக்ஷன் பார்த்தேன், கருணாஸும் கிட்டும் அழைச்சி. அப்போவே படம் பார்த்த எல்லாருமே கலங்கினாங்க. இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே இப்போ இங்கே வந்து பார்த்துட்டு வந்து 2 பேருக்கு இயக்குனருக்கும் சுரேஷ் காமாட்சியும் கை கொடுத்து இன்னைக்கு ராத்திரி எப்படி தூங்க போகிறோம்னு தெரியலன்னாங்க. இந்த நிலைமை அவங்களுக்கு தெரியல. இதே நிலைமை தான் அவங்களுக்கும். இன்னைக்கு ராத்திரி அவங்க எப்படி தூங்க போகிறாங்கன்னு தெரியலங்கிறது தான். நீங்கள் இந்த படைப்பு என்ன பேசுது? தமிழீழத்தினுடைய ஒரு வீரம் செறிந்த ஒரு கருணையான, நீங்கள் வந்து எந்த எந்த இனத்திலையும் இப்படி இருக்காது. போர்க்களத்தில் வந்து எதிரிக்கு கருணை காட்டுறது இருக்குல்ல, எந்த இலக்கியத்திலையும் இல்லை, எந்த இனத்திலையும் இல்லை. அது தமிழீழத்தில் மட்டும்தான் நடந்திருக்கு. பகைவர்க்கும் அருள்வாய் நன்னெஞ்ச அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நம்ம மரபு சார்ந்த தமிழினத்தினுடைய மரபு. அதுதான் இது. நீங்க அவன் நம்மளை அடிக்கிறான், ரத்தம் ஆறா ஓடுது போர்க்களத்தில், அவன் விழுறான், அவன் உயிரை காப்பாத்துறதுக்கு தன்னுடைய ரத்தத்தை கொடுக்குறான். எங்க நடந்திருக்கும்? அப்படி ஒரு விஷயத்த சொன்ன ஒரு படைப்பு இன்னைக்கு வந்து படம் எடுத்தவன்லாம் ரத்தம் போய் செத்து சமாதி ஆகிற ஒரு நிலை தமிழ் மண்ணிலே இருக்குன்னா, தமிழ் இனத்தை பத்தின ஒரு கதையை எடுத்து இன்னைக்கு இப்படி ஒரு நிலை இருக்குன்னா, எதுக்கு அரசாங்கம், எதுக்கு வரி வாங்குது? இந்த சினிமாவுடைய நிலை தெரியாத அரசா இந்த அரசு? இந்த சினிமாவுடைய நிலை தெரியாத சங்கங்கள் இருக்காங்க. எதுக்கு இயக்குனர் சங்கம் இருக்கு? இயக்குனர் சங்கத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட முடியாது.